எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தகப்பன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாம் ஒரே பாட்டா இருக்கு. ஏமா பாடிட்டு இருந்தவனை நிப்பாட்டுற? அதாவது இந்த பாட்டு சங்கீதம் 138 8வது வசனத்திலிருந்து எடுத்திருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரவாயில்ல, சொல்லிட்டு இருக்கப்பே கரெக்டா படிச்சிட்டீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 138 8வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்விலும் கூட நமக்கு நிறைய பேத்தினால எல்லாமே செய்ய முடியாது. ஆனால் எல்லா பேத்துக்கும் எல்லாத்தையும் செய்கிற ஒரு வல்லமை யாருக்கு உண்டு என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்மை பெற்ற தாயும் தகப்பனும் ஒரு கட்டத்திற்கு மேலாக நம்மை பராமரிக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லப்பா, நிறைய பேர் உயிரை கொடுக்குறேன்பாங்க, ஆனால் உயிரை கொடுக்க முடியாது அவங்களால. கரெக்ட். உயிரை கொடுக்குறேன்பாங்க, ஆனால் உயிரை கொடுக்க முடியாது. உயிரை கொடுத்தா எப்படி வாழ முடியும்? ஆனாலும் இந்த உலகத்தில் எனக்காக, அதாவது எங்களுக்காக, உங்களுக்காக உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்த தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசப்பா தான் சொல்கிறாரு, உங்களுக்காக அவரோட உயிரையும் ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்தாரு. உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் பலத்தையும் தரமாட்டாரா? பிரியமானவர்களே, சங்கீதம் 138:8 படியாக அந்த 2026வது வருடத்திலே உங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். உங்களை அரசாங்கமோ அல்லது மனிதர்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ உங்களை நிராகரித்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவராய் இருக்கிறீர்கள். உங்களை அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் மனதை ஆண்டவர் பக்கம் திருப்புங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பிரகாசிக்க செய்வார். இந்த 2026 உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் நம்பி உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.